ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்சர்சைஸ் 5.4ல 4த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது இது வந்து சேலஞ்சிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ எக்சர்சைஸ் 5.4ல 3 கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ எக்சர்சைஸ் 5.4 4th கொஸ்டின். ப்ரிடிக்ஷன் ஆஃப் வெதர் இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் இஸ் கிவன் பிலோ. ஓகே, அவன் என்ன கொடுத்துருக்கான்னா லைக் சில நாள் சன்னியா இருக்கும். இந்த மாதிரி சில நாள் இங்கெல்லாம் இதெல்லாம் சன்னி டேஸ் பேசிக்கா. இது எல்லாமே சன்னி டேஸ். சில நாள் பார்ட்லி கிளவுடியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிளவுட்ஸ் பிளஸ் ஒரு சன் போட்டிங்கன்னா பார்ட்லி கிளவுடின்னு அர்த்தம். இதெல்லாம் பார்ட்லி கிளவுடி. சில நாள் ரெய்னி டேஸ் கிளவுடி டேஸா இருக்கும். ஸோ வெறும் கிளவுட் மட்டும் இருந்துச்சுன்னா கிளவுடி டேஸ். இதெல்லாம் கிளவுடி டேஸ். அப்புறம் சில நாள் ரெய்னி டேஸ் ஆகும். இந்த மாதிரி. ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கொஷின் ஆக்சுவலா சொல்ல இது டேட்டா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இந்த கொஷின் என்ன கேட்கறான்னு பார்க்கலாம். மேக் அ ஃப்ரீக்வன்சி டேபிள் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் வெதர் பை ரீடிங் த கேலண்டர். ஓகே, இப்போ 4 டைப் இருக்கு. இங்க பேசிக்கா சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 4. சப்ஜெக்ட் இல்ல, எப்படி சொல்றது, இது ப்ரிடிக்ஷன் ஆஃப் வெதர்னு பார்த்தா 4 இருக்கு. 4 டைப் ஆஃப் வெதர் இருக்கு. சன்னி, பார்ட்லி கிளவுடி, கிளவுடி, ரெய்னி. ஸோ அதை எழுதிடலாம் ஃபர்ஸ்ட். சன்னி, பார்ட்லி கிளவுடி, கிளவுடி, ரெய்னி. ஸோ இது வெதர் பேசிக்கா. இது எப்படி எழுதுறதுன்னா வெதர்னு எழுதிக்கலாம். டைப்ஸ் வெதர்னு சும்மா எழுதிக்கலாம் வெதர். ஓகே, இது வெதர். சன்னி ஃபர்ஸ்ட், அப்புறம் பார்ட்லி கிளவுடி, கிளவுடி, ரெய்னி. ஃபர்ஸ்ட் சன்னி எழுதிக்கலாம். சன்னி, சன்னி வெதர். அப்புறம் பார்ட்லி கிளவுடி. பார்ட்லி கிளவுடி வந்து நான் எப்படி எழுதலாம், பார்ட்லி கிளவுடி, கிளவுடி அவ்வளோ. ஓகே, கரெக்டாக இருக்கும். அப்புறம் கிளவுடி, கிளவுடி, அப்புறம் ரெய்னி. ஃபைனலாக ரெய்னி, ரெய்னி வெதர், ரெய்னி அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா டாலி மார்க்ஸ். எத்தனை நாள் வந்து சன்னியா இருக்கு, எத்தனை நாள் பார்ட்லி கிளவுடியா இருக்கு, எத்தனை நாள் ரெய்னியா இருக்கு பேசிக்கா. நானும் ஒவ்வொருவோட இதுவும் எத்தனை நாள் ஆகுதுன்ற மாதிரி நம்ம எழுதிட்டு ஃப்ரீக்வன்சியும் எழுதிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி. ஸோ எத்தனை நாள் சன்னியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ எத்தனை நாள் சன்னியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் ஒன்ஸ் எழுதிட்டீங்கன்னா அடுத்த 3 கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் டேபிள் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே சன்னி, 8th டேவும் சன்னி, 9th டே சன்னி, 29th டே சன்னி, 13th டே, 20th டே, 19th டே, 18th டே, 4th டே, 24th டே. வேறு ஏதாவது டே இருக்கா? இல்லை. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 டேஸ். ஓகே, ஸோ மொத்தம் 10 டேஸ் வந்து சன்னி டேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 எழுதிக்கலாம் இங்கே. ஸோ 10 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா 1 2 3 4 இது 5. இதே மாதிரி இன்னொன்று போட்டிங்கன்னா 10 ஆகும். 1 2 3 4 5. ஸோ 5 + 5 10. ஸோ இதுதான் 10. ஸோ 10 நாள் சன்னியாக இருக்கு. வெதர் வந்து சன்னி. ஸோ பார்ட்லி கிளவுடி எத்தனை நாள் இருக்கு? ஸோ இதை அழிச்சிடறேன். ஸோ பார்ட்லி கிளவுடி எத்தனை நாள் இருக்குன்னா சிம்பிள் கொடுத்துட்டான். ஸோ வசதியாக நம்ம போட்டுடலாம். ஸோ பார்ட்லி கிளவுடினா இன்னைக்கு இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இங்கே தான் இருக்கா? இல்லை, இங்கே தான் இருக்கா? இங்கே ஒன்று இருக்கு. அப்புறம் இங்கே தான் இருக்கா? இங்கே ஒன்று இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு. இங்கே தான் இருக்கா? இங்கே ஒன்று இருக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ எத்தனை சர்க்கிள் இருக்கு? 1 2 3 4 5 6 6 சர்க்கிள் இருக்கு. ஸோ வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நான் செக் பண்ணுறேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லை, மிஸ் பண்ணல. ஓகே, அவ்வளோ. ஸோ 6 நாள் வந்து பார்ட்லி கிளவுடி. ஸோ பேசிக்காக வந்து 6 நாள். ஸோ 6 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் டாலி மார்க்ஸில்? 1 2 3 4 5 6. ஸோ இதான் 6. ஸோ 6 நாள் பார்ட்லி கிளவுடி. ஸோ டாலி மார்க்ஸ் கரெக்டாக போட்டேன், எல்லாம் போட்டேன். கிளவுடி எத்தனை நாள் பார்க்க? கிளவுடி வெதர் எத்தனை நாள்? வெறும் கிளவுட்ஸ் மட்டும் இருக்கணும். இது வெதர் கிளவுடி வெதர். ஸோ கிளவுடி வெதர் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே கிளவுடி வெதர் தான். அது மாதிரி 23rd டேயும் கிளவுடி வெதர் தான். இப்படி பார்க்கலாமே. இப்படி காலம் வைஸ் பார்த்துக்கிட்டே வரும். இன்னைக்கும் கிளவுடி, 14th டே கிளவுடி, 6th டே கிளவுடி, 26th டே கிளவுடி, 11th டே கிளவுடி, 25th டே கிளவுடி, 3rd டே கிளவுடி. ஓகே, இப்போ எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 டேஸ் கிளவுடி. ஸோ 8ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 8 எப்படி மார்க் பண்ணுறது? முதல்ல 5 எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதான் 8. ஸோ டாலி மார்க்ஸில் இதான் 8. ஃப்ரீக்வன்சி டேரெக்டாக நம்பர் எழுதிக்கலாம். ஸோ இப்போ எத்தனை நாள் ரெய்னி டே இருக்கு? இப்போ ரெய்னி டேக்கு மறுபடியும் இதெல்லாம் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக மார்க் பண்ணாதான் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அதுக்காக இது பண்ணுறேன். ஸோ ரெய்னி டே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த மாதிரி ட்ரிசில் ஆகும். அந்த மாதிரி ட்ரிசில் பிக்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ 3 மார்க் பண்ணிட்டு இப்போ இப்போ வேற ஏதாவது பிக்சர் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே ஒரு பிக்சர் இருக்கு 4. இல்லை, சாரி, இது இல்லை. ஸோ ட்ரிசில் ஆகிற மாதிரி பிக்சர்ஸ் இது 1 4 5. அப்புறம் வேற எங்கே ட்ரிசில் 6. வேற எங்கே ட்ரிசில் ட்ரிசில் ஆகிற மாதிரி எனக்கு பிக்சர் தேடுதான். அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்கே 1 2 3 4 5 6. ஸோ 6 நாள்.
ஸோ 6 நாள் வந்து ட்ரிசில் ஆகுது, அதாவது ரெய்னிங்காக இருக்குது. ரெய்னி டேஸ் 6 ரெய்னி டேஸ். 1 2 3 4 5 6. ஸோ இது 5ன்னு அர்த்தம், இதுக்கு வந்து 5ன்னு அர்த்தம். டேலி மார்க்ஸில் இதுதான் 5. ஸோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் 30யோட. ஸோ 10 + 6 16, 16 + 6 22, 22 + 8 வந்து கரெக்ட் வந்து ஆமாம். ஸோ இப்படி கூட நீங்கள் பார்க்கலாம். 10 + 6 வந்து 16, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 16 வரும். 16 + 8 வந்து 24, 24 + 6 வந்து 13 வரும். ஸோ ஆன்சரும் 30 டேஸ் தான் இருக்குது இந்த மந்தில். ஸோ ஃப்ரீக்வன்சியோட சம்மும் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் செப்டம்பர் மந்த் ஈக்குவல் தான். ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள் கரெக்ட் தான். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஹவு மெனி டேஸ் ஆர் எதர் கிளவுடி ஆர் பார்ட்லி கிளவுடி? கிளவுடி வந்து எத்தனை நாள் இருக்கு? இதை டேபிள் வந்து 8 நாள் கிளவுடி இருக்கு, பார்ட்லி கிளவுடி வந்து 6. ஸோ எய்தர்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ எத்தனை நாள் கிளவுடியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 நாள் கிளவுடி. ஸோ 8 டேஸ் ஆர் கிளவுடி. 8 டேஸ் வந்து 8 டேஸ் ஆர் கிளவுடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 டேஸ் ஆர் பார்ட்லி கிளவுடி. ஸோ 6 டேஸ் ஆர் பார்ட்லி கிளவுடி. ஆமாம், 6 days are partly cloudy. அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் செப்பரேட்டாக ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ லெட்ஸே அழிச்சிட்றேன், இதெல்லாம் தேவையில்லாது. ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 + 8 14 டேஸ் வரும் டோட்டலாக. ஸோ 14 டேஸ் ஆர் இதர் கிளவுடி ஆர் பார்ட்லி கிளவுடின்னு வரும் 14 டேஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 14 டேஸ், விச் இஸ் எய்தர் கிளவுடி ஆர் பார்ட்லி கிளவுடி. ஸோ இந்த எய்தர் மீனிங் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய கொஸ்டின். ஸோ அதான் பேசிக் ஐடியா. எய்தர்னா ரெண்டுத்தையும் செப்பரேட் கவுண்ட் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ 14 டேஸ் தான். 14 டேஸ். தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்கேன். How many days do not have rain? Give 2 ways to find the answer. Okay. How many days do not have rainனா ரெயினை தனியாக கவுண்ட் பண்ணிட்டு -30 போட்டுருணும் அதுல இருந்து. இப்போ எப்படி சொல்றதுன்னா, ரெய்னி டேஸ் 6 இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 30 பாத்தீங்கன்னா. இப்போ இதெல்லாம் அழைச்சிடுறேன் தேவையில்லாத. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் பாத்தீங்கன்னா 30. அதாவது ரெய்னி டேஸ் வெறும் 6னா, ஸோ அதாவது 30 - 6 வந்து மற்ற ரெய்னி நார்மல் டேஸ்னு அர்த்தம். ரெயின் பெய்யாத நாட்கள், அதெல்லாம் மழை வராத நாட்கள் அப்படி கூட சொல்லலாம் நீங்க. ஸோ ரெய்னி டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வந்து 6 நாள் தான். 6 டேஸ் ஆர் ரெய்னி. 6 டேஸ் ஆர் ரெய்னி டேஸ். அதர் டேஸ் ஆர் நார்மல் டேஸ் அப்படி கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாமே நார்மல்னு வச்சுக்கலாம். ரெய்னி டேஸ் தவிர மற்ற எல்லாம் நார்மல்னு வச்சுக்கலாம். ஸோ அதர் டேஸ் ஆர் நார்மல். அப்படி நம்மளே இது பண்ணிக்கலாம், நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம், ஆர்குமெண்ட் மாதிரி கொடுக்கலாம். அதர் டேஸ் ஆர் நார்மல். ரெய்னி டேஸ் தான் கொஞ்சம் மோசம்னு வச்சுக்கலாம், மற்ற டே எல்லாம் டாலரபிள்னு வச்சுக்கலாம். அதர் டேஸ் ஆர் நார்மல் சின்ஸ் தே ஆர் டாலரபிள். ஸோ இப்போ 30 டேஸ் ஒரு மாசத்துல இருக்கு. இந்த மாசத்துல பர்டிகுலரா செப்டம்பர் மாசத்துல 30 நாள் இருக்கு. 6 நாள் தான் மழை பெய்யுது. இப்போ மீதி எத்தனை நாள் பாக்கி இருக்கு உங்களுக்கு? 30 நாள்ல 6 நாள் தான் மழை பெய்யுது. ஸோ மீதி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 - 6 டேஸ் பாக்கி இருக்கு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 24 டேஸ். 24 days are normal days where we do not have rain. 24 days are non-rainy days ன்னு சொல்லலாம். நார்மலாக நான்-ரெய்னின்னு சொல்லலாம். நான்-ரெய்னி டேஸ் அவ்வளோதான். ஸோ இப்படி கூட நீங்க சொல்லலாம், நான்-ரெய்னி டேஸ். ஸோ இப்போ இது ஒரு விதமான ஆன்சர். இது இன்னொரு இது என்ன பண்ணலாம்னா, பேசிக்கா நம்ம சன்னி டேஸ் எவ்வளோ, பார்ட்டி கிளவுடி டேஸ் எவ்வளோ, கிளவுடி டேஸ் எவ்வளோ, இது செப்பரேட்டா கவுண்ட் பண்ணீங்கன்னா இதே ஆன்சர் வரணும் 24. ஸோ தட்ஸ் அனதர் வே. இது ஒரு வே. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வே. ஃபர்ஸ்ட் வே தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்ன, நீங்க செப்பரேட்டா சன்னி டேஸ் கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், பார்ட்டி கிளவுடியோட கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், கிளவுடி டேஸோட கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதர் தென் ரெய்னி என்னென்ன நாட்கள்லாம் வந்துடும் தெரிஞ்சிடும். ஹவு மெனி டேஸ் டு நாட் ஹேவ் ரெயின்னா இதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டா கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 10 + 6 16, 16 + 8 24 தான். ஸோ இதுவும் அதே ஆன்சர் தான் வருது. ஸோ ரெண்டு விதமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா ஆன்சர் இருக்கு. ஒன்று நீங்க ரெய்னி டேஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டோட்டல் வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு மெத்தட். அது இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்க செப்பரேட்டா சன்னி டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு, பார்ட்டி கிளவுடி டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு, கிளவுடி டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை தனித்தனியாக ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ரெண்டு மெத்தட் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு மெத்தட்மே சொல்லிட்டேன். ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின், அதாவது ஃபோர்த் கொஸ்டின் லாஸ்ட் பார்ட். ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சன்னி டேஸ் டு ரெய்னி டேஸ். ரேஷியோ ஆஃப் சன்னி டேஸ் டு ரெய்னி டேஸ், நம்பர் ஆஃப் சன்னி டேஸ் டு ரெய்னி டேஸ். ஸோ சன்னி டேஸ் எவ்வளோ இருக்கு? 10 நாள் சன்னி டேஸ், 6 நாள் ரெய்னி. ஸோ 10/6 தான் ரேஷியோ. அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அவ்வளோ. ஸோ இதை அழிச்சுக்கலாம். அழிக்கிறத விட பெட்டர் என்னன்னா இது எப்படி பண்ணிடலாம் அவ்வளோ. ஸோ 10 நாள் சன்னி டேஸ். ஸோ சன்னி டேஸ் டு ரெய்னி டேஸ் ரேஷியோ, சன்னி இஸ் டு ரெய்னி டேஸ். பேசிக்கா அது டேஸ்ன்றதை விட்டேன். ஸோ 10 நாள் சன்னி டேஸ், 6 நாள் ரெய்னி. 10/6 எப்படி எழுதலாம்னா நம்ம
10:6 இஸ் நத்திங் பட் 10/6. ஸோ 10/6 என்ன பண்ணலாம்னா 5 into 2 divided by 3 into 2 எழுதலாம். ஸோ 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 5/3 தான் ஃபைனல் ஆன்சர். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 5/3. அது நம்ம எழுதிக்கலாம். 5:3. ஸோ ரேஷியோன்னு கேட்டிருந்தா நீங்கள் 5:3 எழுதிக்கலாம். இது கீ டூ வேஸும் நான் சொல்லிட்டாங்க. நான் வாயிலே சொல்லிட்டாங்க. இது எழுத முடியாது. இல்லை மேக் அ ஃப்ரீக்வன்சி டேபிள் எழுதியாச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 6th கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் தான். இதுவும் எக்ஸசைஸ் 5.4ல தான் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா 6th கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். 5th கொஸ்டின் ஆக்சுவலாக நான் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அது மேக் ட்ரா பார்கிராஃப்னு கொடுத்துருக்கான். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன் என் ஸ்பேஸில் இந்த ஸ்க்ரீனில் இடம் இல்லைன்னு. அது கொஞ்சம் கஷ்டம்ன்றது சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் நீங்கள் தனியாக வரைஞ்சிக்கணும். நீங்களே இண்டிபெண்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.